இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பலருக்கும் பிரச்சனையாக இருக்கிறது உடல் பருமன் தான். அதை சரி செய்யும் விதமாக உடல் எடையை குறைக்க எவ்வளோ உடற்பயிற்சி செய்யணும், வீட்டிலேயே உடற்பயிற்சி செய்யலாமா இல்லை ஜிம்முக்கு தான் போகணுமா, எந்த அளவு சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உடல் பருமன்றது அமைதியாக பரவிட்டு வர ஒரு உடல் ரீதியான பிரச்சனை. இதோட பாதிப்புகள் நேரடியாக இல்லாததால் பலரும் இதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அதனால் ஒரு நோயின்னு வரும்போது மட்டும் உடல் பருமன் பற்றி கவலைப்படுறாங்க. உடனே உடல் எடையை குறைக்கணும்னு கடுமையாக பயிற்சி செய்வாங்க. இப்படி செய்கிறது தான் தவறுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப கடுமையாக எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைக்கிறது சரி கிடையாது. நம்ம உடலோட வழக்கமான செயல்பாடுகளை பாதிக்காத மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு அறிவுறுத்துறாங்க. அதே மாதிரி கடுமையாக உடற்பயிற்சி செஞ்சால் உடல் எடையை குறைக்க முடியும்னு சொல்கிறது உண்மை கிடையாது. உணவு கட்டுப்பாட்டோட சாதாரண உடற்பயிற்சி செய்கிறதே உடல் எடையை குறைக்க போதுமானதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நம்ம உடல் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சிகளை செய்கிறது அவசியம். ஒரு குறிப்பிட்ட அளவு உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்யணும், அதுதான் முக்கியம். இது ஒருத்தரோட வயசு, வாழ்க்கை முறை, சுகாதார நிலைமை, தனிப்பட்ட இலக்குகளை பொறுத்தது. உதாரணமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னா அவரோட உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்க ஓரளவு உடல் எடையை குறைச்சி ஆரோக்கியமாக இருந்தாலே போதும்னு நினைக்கிறவங்க அதுக்கேற்றாப்புல எளிமையான உடற்பயிற்சிகளை செய்தாலே போதுமானது. சிலர் உடலை ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க அதுக்கேற்றாப்புல உடற்பயிற்சிகளையும் உணவு கட்டுப்பாடுகளையும் மேற்கொள்றது அவசியம்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி செய்யணும், எவ்வளவு சாப்பிடணுங்கிறத உங்கள் இலக்குக்கு ஏற்றாப்புல நீங்கள் நிர்ணயிச்சுக்கலாம். ஃபோர்டிஸ் மருத்துவமனையோட மருத்துவர் கீதா ஜோசப் இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதினர்களுக்கு வாரத்துக்கு குறைஞ்சது 105 நிமிடங்கள், அதாவது 2.5 மணி நேரம் மிதமான உடற்பயிற்சி தேவைன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வாரத்தில் 5 நாள் உடற்பயிற்சி செய்யணும், ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் செஞ்சாலே போதுமானதுன்னு சொல்றாங்க. அதிகமாக உடற்பயிற்சி செய்யறவங்க வாரத்தில் ஒரு நாளாவது ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம். இந்த மிதமான உடற்பயிற்சி அப்படின்றதுல வேகமாக நடக்கிறது, சைக்கிள் ஓட்டுறது, நடனம் ஆடுறது, நிலையான வேகத்தில் வீட்டு வேலைகளை செய்கிறது எல்லாமே அடங்கும். அதே மாதிரி தீவிர உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு வாரத்துக்கு 75 நிமிஷம் உடற்பயிற்சியே போதுமானதுன்னு சொல்கிறாங்க. உடற்பயிற்சியில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி நம்ம உடம்போட தற்போதைய நிலையை புரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், இதய பிரச்சனைகள், மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் மருத்துவரோட அறிவுரைப்படி உடற்பயிற்சி செய்கிறது அவசியம். எடுத்தோன்னே தீவிர உடற்பயிற்சிகளை செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உடற்பயிற்சியோட தீவிரத்தை அதிகப்படுத்துறது நல்லது. உடற்பயிற்சி செய்யும் போது லேசான வலி ஏற்பட்டால் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல தீவிரமாக வலி இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகிறது நல்லது. உங்களோட இலக்கு என்னன்றதை நிர்ணயிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உடல் எடையை குறைக்க பயிற்சிகளை தொடங்குங்க. அதாவது சிலர் எடையை மட்டும் குறைக்க விரும்புவாங்க, சிலர் தசை வலிமை பெற விரும்புவாங்க, சிலருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதை குறைக்கிறதுக்காக உடற்பயிற்சி செய்வாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு இலக்குகளுக்கு தனித்தனியான பயிற்சிகளும் உணவு கட்டுப்பாடு முறைகளும் இருக்குது. அதனால உங்கள் இலக்கு என்னன்றதை நிர்ணயிச்சதுக்கு அப்புறம் உடற்பயிற்சிகளையும் உணவு கட்டுப்பாடுகளையும் மேற்கொள்வது நல்லது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சிக்கு சரிசமமாக உணவு முறையும் ரொம்ப முக்கியம். ஆஸ்டர் சிஎம்ஐ மருத்துவமனையோட ஊட்டச்சத்து நிபுணர் எட்வினா ராஜ் நல்ல உடற்பயிற்சி செஞ்சாலும் உணவுல கட்டுப்பாடு இல்லாட்டி அதனால எந்த பயனும் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால இரண்டுமே ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் உடல் எடையை குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. உடற்பயிற்சிக்கு முன்னால் எனர்ஜிக்காக வாழைப்பழம் மாதிரியான ஹெல்தி ஸ்நாக் எடுத்துக்கிறது அவசியம். சிலருக்கு லேசான உடற்பயிற்சி செஞ்சாலே உடல் கடுமையாக சோர்வடையும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் உடற்பயிற்சியில் ஈடுபடணும். அடுத்ததாக உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பின்னாடியோ நம்ம உடம்புக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அந்த சமயத்தில் புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். இது தசைகளை வலுப்படுத்தவும் உதவுது. மிக குறைந்த அளவில் கார்போஹைட்ரேட்டும் நம்ம உடம்புக்கு தேவைதான். அதனால தயிர், முட்டை, பால், பன்னீர், பழங்கள், பேரிச்சம்பளம் அல்லது பழங்கள் நிரம்பிய ஸ்மூத்தி போன்ற உணவுகள் உடற்பயிற்சிக்கு பிறகான சிறந்த உணவுகளாக இருக்கு. உடற்பயிற்சி செய்யும் போது சோர்வாக இருந்தால் தண்ணி குடிச்சுக்கோங்க, அப்படி இல்லாட்டி நீர் ஆகாரங்களை எடுத்துக்கோங்க. இப்படிப்பட்ட உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடுகளும் உடல் எடையை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதயத்தை பலப்படுத்துது, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது, ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது, கொழுப்பை குறைக்குது, நுரையீரல் திறனை அதிகரிக்குது, செரிமானத்தை மேம்படுத்துது, வலுவான எலும்புகள் மற்றும் தசைகளை உருவாக்குது. மேலும் மன ரீதியாக மன அழுத்தம், பதற்றம், மனச்சோர்வின் அறிகுறிகளை குறைக்குது. இதனால தூக்கம், நினைவாற்றல் மேம்படுறதோட உங்கள் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்குது. அதனால உங்கள் உடம்புக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல உடற்பயிற்சிகளையும் உணவு கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.